வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரம் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, இது மாதிரி பாட்டி வீட்டுக்கு போனா என்ன, அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அம்மா கோவப்படுவாங்க, நம்ம நேரா பாட்டி வீட்டுக்கு போவோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க. அப்போ ராஜா போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா பாட்டி வீடு நான் ஆபீஸ் வர வழியில தான் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ பாட்டி இப்ப வீட்டுல இருப்பாங்களா, பாட்டிய நான் பாக்கலாமா? ஏன்னா எனக்கும் கார்த்திக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, தட்டு தம்பளை மாத்திருக்காங்க. சோ என்ன நடக்கணும்னா, அவர் கண்டிப்பா வந்துட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க வரணும். கேட்டதுக்கு அம்மா வந்து பாட்டி காசிக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சோ எப்படியும் 2-3 நாள் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் போய் பாட்டிய பாக்கலான்னு நினைச்சேன். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, அம்மாடி நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்ப வந்துட்டு எங்க அம்மாவை போய் பாப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ போய் பாத்துட்டு வாமா. பாட்டி கண்டிப்பா அம்மா வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீயும் பாட்டிய பார்த்த மாதிரியும் இருக்கும். இத கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிப்பா, ஆனா நான் இங்க வந்திருக்கிறத அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் எங்க பார்த்தாலும் அலையிறேன் அப்படின்னு அம்மா வந்து பேசுவாங்க, எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் கண்டிப்பா வந்து அம்மா பேசுவாங்க. சோ நீங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிம்மா நான் சொல்ல மாட்டேன், நீ ஹாப்பியா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா நம்ம ராஜா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரேவதி எப்ப வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போவா அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவளாவே போன் பண்ணி அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி உடனேயே மயிலு கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா மயில கூப்பிடுறாங்க. மயில் அந்த இடத்துக்கு வராரு. ராஜா நேரா மயிலு கிட்ட, மாப்பிள்ள இது மாதிரி ரேவதி வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போக போறாளாம். மயிலு சொல்றாரு, என்ன மாமா சொல்றீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நம்ம தான் வந்துட்டு ரேவதி கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயம், உண்மையான கார்த்தி யாரு அப்படிங்கிற விஷயம் எதையுமே சொல்ல முடியாது. ஆனா ரேவதியா போய் தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது தானே. உடனே மயிலு சொல்றாரு, சூப்பர் மாமா, இதுவும் நல்ல ஐடியா தான். எப்படியும் ரேவதி நேரா பாட்டி வீட்டுக்கு போனா பாட்டி வீட்டுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரேவதி கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப வந்துட்டு நமக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராஜா சொல்றாரு, ஆமா, அதை விட இந்த ஈஸ்வரிக்கு ரேவதி அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறது தெரியவே கூடாது அப்படின்னு. அதுக்கு மயில சொல்றாரு, அத நம்ம பாத்துக்கலாம், ரேவதி கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம், சரியா? ராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரி வீட்டுல உட்காந்துருக்கும் பொழுது, இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஏன் ரேவதி இன்னும் வந்துட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் ராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி வந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொன்னா, சோ கண்டிப்பா வந்துட்டு அதனாலதான் லேட்டா இருக்கும். நீ வந்துட்டு ஏன் வருத்தப்படுற, ரேவதி பத்திரமா தான் வருவா, அவ வேற எங்கேயும் போகல அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்ல, அவரு ஆபீஸ்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுல இருக்காங்க. ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, இன்னும் தான் பொண்ணை காணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம மயிலும் ராஜாவும் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. ரேவதி வந்து கோவிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா ரேவதி வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ரேவதி வந்துட்டு நேரா பாட்டி வீடு பாக்குறாங்க. பாத்துட்டு, இதான் பாட்டி வீடா, பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா பாரம்பரியமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாட்டியை சந்திக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா நேரா பாட்டி வீட்டுல போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்போ பார்த்து கணக்கு பிள்ளை வெளியில வராரு. கணக்கு பிள்ளைய பார்த்ததோட நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவரை பார்த்துட்டு, வணக்கம் ஐயா, இது மாதிரி நான் பரமேஸ்வரி பாட்டிய பார்க்க வந்திருக்கேன், என் பேரு ரேவதி அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, அம்மா உங்களை எனக்கு தெரியாதா, என்னம்மா வந்துட்டு உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்துறீங்க, இது உங்க வீடுமா, வாங்கம்மா உள்ளார அப்படிங்கிறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இவரு நமக்கு ஏற்கனவே தெரியுமோ,
ஒருவேளை இவரு தெரிஞ்சதுனாலதான் நம்மள வரவேற்கிறாரு. சரி அப்படின்ட்டு உள்ளார வராங்க. கணக்கு பிள்ளை ரேவதிய பார்த்து, அம்மா நீங்க சோஃபால உட்காருங்கம்மா, அம்மா வந்துட்டு ஒரு முக்கியமான வேலைய வெளியில போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வீட்டை வந்துட்டு பாக்குறாங்க. வீட்டை லைட்டா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கணக்கு பிள்ளைகிட்ட இது மாதிரி நான் இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சுத்தி பார்க்கணும் தானே, இதுல என்னமா இருக்கு, என்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்டோட வேலைக்காரன், நீங்க இந்த வீட்டோட எஜமானி அம்மா, நீங்க இந்த வீட்டுல எங்க வேணாலும் போறதுக்கு உரிமை இருக்கு, நீங்க போங்கம்மா அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அங்க நிறைய போட்டோஸ் இருக்கிறத பாக்குறாங்க. கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு, இங்க பாருங்க, இந்த போட்டோஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்கம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ்ல உள்ள எல்லாரையுமே காமிக்கிறாங்க. அப்ப தாத்தா பாட்டிய காமிக்கிறாங்க. தாத்தா பாட்டிக்கு நடுவுல நம்ம ஹீரோ இருக்கிறத ரேவதி பாக்குறாங்க. பாத்துட்டு, இது என்ன, இது இவருடைய போட்டோ இங்க இருக்கு, இவரு நம்ம கம்பெனியோட முதலாளியாச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா கணக்கு பிள்ளைய பார்த்து, இவர் யாரு நடுவுல இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னம்மா இவரு உங்களுக்கு தெரியாதா, என்னம்மா என்னை கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா நீங்க போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த போட்டோல இருக்கிறவரு நம்மளோட எம்டி, இவர் இங்க இருக்காரு, இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. சரி பாட்டி வந்த பிறகு அவங்க கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு. அப்போ பாட்டி வந்துட்டு வராங்க. பாட்டி வந்ததும் கணக்கு பிள்ளை வந்துட்டு பாட்டியை பார்த்துட்டு, அம்மா ரேவதி வந்துட்டு உங்களை தேடி வந்திருக்காங்க. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ரேவதி வந்திருக்காளா, ரொம்ப நாள் ஆயிட்டு அவளை பார்த்து அப்படின்ட்டு உள்ளார வந்துட்டு ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி எவ்வளவு நாள் ஆயிட்டு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, இத்தனை வருஷம் ஆயிட்டு உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, நீங்க தான் என் பாட்டி அப்படின்னு கூட தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னம்மா சொல்ற, நீ வந்து ஒரு மாசம்தான் இருக்கும், உன்னை ஒரு மாசம்தான் பார்க்காம இருந்திருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்ன சொல்றீங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என்னம்மா ஏதாவது பிரச்சனையாமா, என்னம்மா ஆச்சு, ஏதாவது பாட்டி என்னை கிண்டல் பண்றியா அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பாட்டிக்கு சந்தேகம் வந்துருது, என்னடா ரேவதி இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு. அப்ப ரேவதி நேரா பாட்டி கிட்ட, பாட்டி எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த போட்டோல ஒருத்தர் இருக்காரே, அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பாட்டி சம்பந்தம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அவன் தாமா என்னோட பேரன் கார்த்தி, என் செல்ல பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்ன பாட்டி உங்களோட பேரனா, அவருதான் கார்த்தியா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பாட்டிக்கு ஷாக் ஆகுது. ஏன் வந்துட்டு நம்ம பொண்ணு இப்படி கேள்வி கேக்குறா, நம்ம பேத்தி இப்படி கேள்வி கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னாச்சு, சரி இவளை உட்கார சொல்லிட்டு ராஜா கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு. பாட்டி வந்துட்டு, அம்மாடி நீ உக்காந்துருமா, உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன், என்ன கேள்வியா இருந்தாலும் நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கணக்கு பிள்ளைய பார்த்து, கணக்கு பிள்ளை ரேவதிக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்து கொண்டாந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நேரா மாடிக்க போறாங்க. அங்க போயிட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, ரேவதி ஏன் எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, விஷயத்த கேட்கணும் ராசாட்ட அப்படின்ட்டு நேரா நம்ம ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா ரேவதி அங்க வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி சொல்றாங்க, ஐயா ரேவதி வந்தா, அவ கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா எனக்கு மண்டையே குழப்புற மாதிரி இருக்கு, என்னையா நடக்குது இங்க, ரேவதி எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுறா. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஆமாம்மா அவளுக்கு ரீசெண்டா ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்துல அவ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டா, அவ பழைய விஷயங்கள் மறந்ததை வச்சுட்டு ஈஸ்வரி அவளுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காக ட்ரை பண்றா, எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு அவன் தான் கார்த்தின்னு சொல்லி அவளை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்றா. இது கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னையா சொல்ற, நான் ஊர்ல இல்லாத நேரம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சா? அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமாமா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்னைக்கு ரேவதி வந்துட்டு பாட்டி வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நானும் இதான் சரியான சூழ்நிலை அப்படின்னு அனுப்பிட்டேன். அம்மா என்னென்ன உண்மையோ அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுங்க, உங்க கூட கார்த்தி இருக்கிற போட்டோவை பார்த்தாலே அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் ஈஸ்வரியோட இந்த நாடகம் இங்க செல்லுபடி ஆகாது. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாளா,
ஏன் தான் இப்படி மோசமான திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கா? அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மா அவளை என்னைக்குமே இனிமே திருத்தவே முடியாதுமா. அவ திருந்துறதுக்கு வாய்ப்பும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ரேவதி கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிருங்க. அவ கண்டிப்பா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு போனை கட் பண்றாங்க. பாட்டி நினைக்கிறாங்க ரேவதி கிட்ட போயிட்டு நம்ம உண்மை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட போறாங்க. ரேவதி உட்கார்ந்து இருக்காங்க. பாட்டியே நேரா ரேவதி பக்கத்துல போய் உட்காந்துட்டு அம்மாடி சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, சாப்பிட்டேன் பாட்டி. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியா பதிலே சொல்லவே இல்லை. அந்த போட்டோல இருக்கிறவர் தான் கார்த்தியா அப்படின்ட்டு. பாட்டி சொல்றாங்க, ஆமாமா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா குடும்பத்து போட்டோ இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு நேரா போட்டோவை எடுத்துட்டு வராங்க. போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட காமிக்கிறாங்க. ரேவதி அந்த போட்டோவை எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாட்டிய நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி இந்த போட்டோவை பார்த்தாலே உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்னால நம்பவே முடியல. கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல வேற ஒருத்தர் வந்து இருக்காரு. ஒருவேளை அம்மாவை ஏமாத்தி வந்திருப்பாரோ? பாட்டி கேக்குறாங்க, அம்மாடி அவன் ஏமாத்தி எல்லாம் வந்திருக்க மாட்டான். உங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்திருப்பா. அவளுக்கு அப்பையிலேருந்து என்ன சுத்தமா பிடிக்காது. சோ என் குடும்பத்துல இருந்து எப்படி வந்துட்டு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பா? அதனாலதான் அவ இப்படி ஒரு பொய் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, நீ கவலைப்படாத. எல்லாம் நீ நம்புறத பொறுத்துதான் இருக்கு. நீ அவளை நம்பாத. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா எதுக்காக என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொன்னாங்க? வீட்டுக்கு எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன்தான் கார்த்தி அப்படின்னு ஏன் சொல்லணும்? உங்க மேல அவ்வளவு கோவமா பாட்டி? அப்போ பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா உன் அம்மாக்காரிக்கு அப்பையில இருந்தே என்ன பிடிக்காது. எப்படியாவது வந்துட்டு என்ன பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. எப்படியாவது வந்துட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனால குடும்பத்தையும் பிரிச்சுட்டா. ஆனா இங்க பாருமா, என்ன நடந்தாலும் சரி நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி இது மாதிரி உங்க பேரன் கார்த்தியை கல்யாணம் பண்ணா இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அவன் வந்துட்டு பொய்யான கார்த்தி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஒத்துப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. என்ன நடந்தாலும் சரி உண்மையான உங்க பேரனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாடி எங்க நீ வந்துட்டு என்ன நம்பாம போயிடுவியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நீ இப்ப என்ன நம்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி உங்களை நான் எப்படி பாட்டி நம்பாம இருப்பேன்? உங்க மேல எங்க அப்பா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். சோ நான் கண்டிப்பா வந்துட்டு என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தான் பேத்தி தான் மேல இவ்வளவு பாசத்தோட இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பா ஹீரோ யாரு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்க போறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 499க்கு 18 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல உங்களுக்கு 18 கிளிப்ஸ் கிடைக்குது. அடுத்ததா 6 ஸ்க்ரன்ச்சீஸ். இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாமே ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கி ஸ்க்ரன்ச்சீஸ் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிடைக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பேக், அதாவது பட்டர்ஃப்ளை டிசைன்லயே இருக்கு, ஹார்ட் டிசைன்லயே இருக்கு, ஸ்ட்ராபெரி டிசைன்லயே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா நம்மளுடைய வீடியோஸை பாருங்க. அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்றது தாங்க இந்த வீடியோல எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பெரிய மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.